ராத்திரி 11 மணி. மழை தூறி தூறி பெய்து கொண்டிருந்தது. கிராமத்தை இணைக்கும் சாலையில் ஒரு பழைய பேருந்து நிறுத்தம் இருந்தது. சுந்தரி வேலை முடிந்து அங்கு நின்றிருந்தாள். பேருந்து வரவே இல்லை. அந்த நேரத்தில் மெல்ல வெள்ளை குடை பிடித்த ஒரு முதிய பெண்மணி அருகில் வந்து நின்றாள். மழை நனையாதீங்க, குடைக்குள் வாருங்கள் என்றாள் அந்த பெண். சுந்தரி சிரித்துக்கொண்டு குடைக்குள் நின்றாள். ஆனால் குளிர் அதிகரித்தது. பக்கத்தில் இருந்த அந்த பெண்ணின் கைகள் பனியாக இருந்தது. எங்கே போறீங்க பாட்டி என்று சுந்தரி கேட்டாள். இங்கிருந்து 2வது நிறுத்தத்தில் என்னுடைய வீடு என்று மெதுவாக சொன்னாள். பேருந்து வந்தது. இருவரும் ஏறினர். ஆனால் அடுத்த நிறுத்தம் வந்தபோது பாட்டி காணவில்லை. அவள் உட்கார்ந்த இடத்தில் ஒரு பழைய கிழிந்த வெள்ளை குடை மட்டும் இருந்தது. பேருந்து டிரைவர் சிரித்துக்கொண்டு சொன்னான், அந்த நிறுத்தத்தில்தான் 10 வருடத்துக்கு முன்பு ஒரு பெண் பேருந்துக்காக காத்திருக்கும் போது மின்னல் பட்டு திடீரென இறந்தாராம்.